எங்கள் அக்கா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி ஒரு ஹேர் கேர் டிப்ஸ் பார்க்கலாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேங்க. நீங்கள் என்ன அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த அரிசி கொஞ்சம் ஊற வச்சதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். அதில் ஒரு 3 கொத்து வேப்பலை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஆலிவேரா ஜெல்லோட வெளியே இருக்கிற தொலியெல்லாம் சீவிட்டு உள்ளே இருக்க அந்த பல்ப்பு மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு டேண்ட்ரஃப் ரெமெடினே சொல்லலாங்க. ரொம்ப நம்ம ஆயிரக்கணக்கில் வெளியில் போய் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்டிலே நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டில் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்குங்க. மேக்ஸிமம் பார்லரில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற அளவுக்குலாம் நம்ம பண்ண மாட்டோம். ஸோ இது ஒரு நல்ல ரெமெடினே சொல்லலாங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். இது ஒரு 2-3 டேஸ் முன்னாடி தான் நான் பண்ணேன். நல்லாவே ஒரு ரிசல்ட்டு கிடச்சிதுங்க. அந்த இதெல்லாம் வேக வச்சதுக்கப்புறமா அதே வாட்டர்லேயே ஜாரில் ஊற்றிக்கலாம். இது சும்மா ஒரு 2-3 பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சா போதும். ரொம்ப மையாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லைனா தலையில் திப்பி திப்பியாக இருக்கும். நம்ம எவ்வளோ தான் வாஷ் பண்ணாலும் போகாது. ஸோ இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா இந்த லிக்விடு நமக்கு போதுமானது. உங்களுக்கு அப்படி வேணும்னா அதில் செம்பருத்தி இலை, கருவேப்பிலை அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்த்துக்கல. ஸோ இந்த லிக்விடுக்கு அப்புறமா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இது எதுக்காகனா ஃபேஸ்க்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குட்டி பீஸ் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். மேக்ஸிமம் ஹேர் கேருக்கு ஏதாவது பேக் போடுறேன் அப்படின்னா ஃபேஸ்க்கும் நான் கண்டிப்பாக ஏதாவது அப்ளை பண்ணுவேங்க. ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக் போடுவேன். ஸோ ஃபேஸ் பேக் வீடியோஸும் நான் ஏதாவது ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஆயில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 6 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு இங்கே தெரிஞ்சவங்க மூலமாக நான் இது வாங்கிட்டுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ஹேர் ஆயில் 400 ருபீஸ் நினைக்கிறேன். இது 100 ml இருக்கும். இது கொஞ்சம் நல்லாவே எனக்கு கொஞ்சம் நல்லாவே ரிசல்ட் கொடுத்துருச்சுங்க. என்னென்னா நான் ஹேரை கட் பண்ணிட்டேன். ரொம்பவே எனக்கு ஹேர் ஃபால் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்லலாம் கொஞ்சம் ட்ரைனஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இது கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக ஹேர் ஃபால் கம்மியாகிருக்கு. நல்லாவே ரெடியூஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா ஹேரும் கொஞ்சம் க்ரோத் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நம்பர் கொடுக்குறேன், தெரிஞ்சவங்க நம்பர் கொடுக்குறேன். ஸோ அது மூலமாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இது இந்த லிக்விடும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இப்போ நான் ஒரு முட்டை எடுத்துக்கிறேன். அந்த முட்டையோட எக் ஒயிட் இருக்கு இல்லையா, அது மட்டும் நான் சேர்த்துக்க போகிறேன். நிறைய பேருக்கு எக்கோட மொத்தமாக சேர்த்துருவாங்க. ஸோ அதோட எக் அதாவது மஞ்சக்கரை இருக்கு இல்லையா, அது நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹேர் ஸ்மெல் அடிக்கும். ஸோ நீங்கள் குளித்ததுக்கப்புறமா பாத்ரூமும் ஸ்மெல் வரும், ப்ளஸ் உங்கள் தலையும் ரொம்பவே ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல் நிறைய பேருக்கு பிடிக்காது, வாமிட் வரும். ஸோ எக் ஒயிட் மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குங்க, ரொம்ப ஸ்மெல் இருக்காது. இது மாதிரி ஒரு ஷவர் கேப்பும் நான் எடுத்துக்கிறேன். நல்ல ஒரு கவரில் இருக்குது. இது 29 ருபீஸுங்க. சரவணா ஸ்டோரில் வாங்கினேன். இதுவும் ஒரு 6-5 பீஸ் வச்சுருக்கிறேன். நான் வேணும்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இதுவும் நல்ல ஒரு இதுதான். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றி நல்லாவே ஹேர் மசாஜ் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா எக் ஒயிட் மட்டும் போட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த லிக்விட் போட்டு தலையை நல்லா மசாஜ் பண்ணிக்கணுங்க. எந்த அளவுக்கு நம்ம மசாஜ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஹேரோட இதெல்லாம் வேர்க்கால்கள்லாம் நல்லாவே ஒரு ரத்த ஓட்டம் கிடைக்கும். ரொம்ப நல்லாவும் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி ட்வைஸ் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு டேண்ட்ரஃப் போகிறது உங்களுக்கே நல்லா தெரியும். நான் எனக்கு ஒரு 4 டேஸ் மேலே இந்த இச்சிங்னஸ் எல்லாமே கம்மியாயிடுச்சு. நல்லாவும் இருக்குதுங்க. இப்போ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோஸ் நெக்ஸ்ட்டு சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன். இதோட இந்த ஸ்கின் கேர் முடியுதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.